ஹாய் ஹலோ நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் உங்களுக்கு நிலைக்கணுமா? அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிலைக்குமா? வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க யாருமே இந்த கலைச்சொற்கள் பகுதியை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கறதே இல்ல. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறீங்களா? கண்டிப்பா அந்த கலைச்சொல்ல இருந்து உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட்லயும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் இந்த கலைச்சொற்கள் பகுதியில சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் இந்த பகுதியில தான் தரப்போறாங்க. நீங்க இத கவனமா காது கொடுத்து கேட்கணும். ஆயிரக்கணக்கான பாட்டு எனக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிருது. இந்த பள்ளி பாட புத்தகமோ இல்லைன்னா நான் படிக்கக்கூடிய புக்கோ எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறது உங்களுடைய கவலையா இருக்கா? அதுக்கு என்னன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான பாட புத்தகங்களை நீங்க படிக்கிறீங்களா? கிடையாது. ஆயிரக்கணக்கான பாட்டு கேட்குறீங்களா? ஆமா கேட்குறீங்க. என்ன பண்றீங்க? கேட்குறீங்க. ரைட். சோ அததான் நீங்க இதுக்கும் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா உங்களுடைய மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சோ இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சிவிக்ஸ், பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, குடிமையியல் எப்படினாலும் சொல்லலாம். அந்த துறை சார்ந்த கலைச்சொற்களை தான் கொண்டு வந்திருக்கோம். சோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை போன்ற என்ன போன்ற படிக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்குங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க போவோம். காதுகளை கொஞ்சம் கவனமா இந்த பக்கம் திருப்புங்க. ஒத்தி வைப்பு அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒத்தி வைப்பு, அட்ஜன்மெண்ட், ஏடிஜே ஓயு ஆர்என் எம்இஎன்டி. ஒத்திவைப்புனா அட்ஜன்மெண்ட். நிர்வாக அலகுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். உறுதிப்படுத்துதல், அஃபர்ம். உறுதிப்படுத்துதல், அஃபர்ம். ஏஎஃப்எஃப் ஐஆர்எம். உறுதிப்படுத்துதல், அஃபர்ம். மாற்று வாக்கு, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? மாற்று வாக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஓட். ஆல்டர்னேட்டிவ் ஓட். சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட். சட்ட திருத்தம்னா என்னதுங்க? அமெண்ட்மெண்ட். தொன்மையான அப்படிங்கிறது என்னங்க சொல்லுவீங்க? தொன்மையான. ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட். முன் உதாரணங்கள், ஆன்டிசீடன்ஸ். ஏஎன்டி இசி இடி இஎன் டிஎஸ். ஆன்டிசீடன்ஸ். முன்னுதாரணங்கள், ஆன்டிசீடன்ஸ். கட்சித்தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஏஎன்டி ஐ ஆன்டி, டிஇஎஃப் இ சிடி ஐஓஎன் டிஃபெக்ஷன் லா, எல்ஏடபிள்யூ. கட்சித்தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாம தெரிஞ்சுக்குவோம். முறையீடு, அப்பீல். முறையீடுனா அப்பீல். உறுப்பு, ஆர்டிகல். உறுப்புன்னா என்னதுங்க? ஆர்டிகல். சபை, அசம்பிளி. சபைனா அசம்பிளி. சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஆங்கிலத்துல சிவிக்ஸ். அதுல அந்த இதை என்ன சொல்றாங்க? அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷன். ஏஎஸ்எஸ் இஎம் பிஎல் ஒய் அசம்பிளி. ஏஎஸ்எஸ் இஎம் பிஎல்ஒய் அசம்பிளி எலெக்ஷன். இஎல்இ சிடி ஐஓஎன். சட்டமன்ற தேர்தல்னா அசம்பிளி எலெக்ஷன். மதிப்பீட்டு ஆண்டு, அசஸ்மெண்ட் இயர். மதிப்பீட்டு ஆண்டுன்னு என்னதுங்க? அசஸ்மெண்ட் இயர். சொத்துகள், சொத்துகள், அசெட்ஸ். ஏஎஸ்எஸ் இடி எஸ் அசெட்ஸ். சொத்துகள்னா அசெட்ஸ். அமைப்பெதிர்வாதம் அல்லது அது அரசெதிர்வாதம். அமைப்பெதிர்வாதம் அல்லது அரசெதிர்வாதம். ஆனகிசம். ஏஎன் ஏஆர் சிஹெச் ஐஎஸ்எம். அனர்கிசம். அமைப்பெதிர்வாதம், அரசெதிர்வாதம்.
அனகிசம். வாக்குச்சீட்டு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னு. பேலட். BALLOT. பேலட் வாக்குச்சீட்டு. கையூட்டு. பிரைப். BRIBE பிரைப். கையூட்டு. பிரைப். கையூட்டுன்னா என்னதுங்க? பிரைப். இடைத்தேர்தல் இது அடிக்கடி உங்களுக்கு நடக்கக்கூடியது தான் தெரிஞ்சிருக்கும். பை எலெக்ஷன். BY போட்டுட்டு ஒரு சின்ன கோடு போட்டுட்டு எலெக்ஷன், அவ்வளவுதான். இடைத்தேர்தல்னா பை எலெக்ஷன். முதலாளித்துவம். பூர்ஜுவா. முதலாளித்துவம்னா என்னதுங்க? பூர்ஜுவா. BOURGEO. பூர்ஜுவா. உயிர் முதன்மை சமத்துவம். உயிர் முதன்மை சமத்துவம். பயோசென்ட்ரிக் ஈக்குவாலிட்டி. BIOCENTRIC. பயோசென்ட்ரிக். EQUALITY. உயிர் முதன்மை சமத்துவம். பயோசென்ட்ரிக் ஈக்குவாலிட்டி. வேட்பாளர். கேண்டிடேட். வேட்பாளர் என்னதுங்க? கேண்டிடேட். வாக்களித்தல் அல்லது தீர்மான வாக்கு. காஸ்ட் ஓட். யாருக்குங்க இருக்கும்? நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவருக்கும் வேற யாருக்கும் இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கும். CASTE. காஸ்ட் ஓட். VOTE. VOTE. காஸ்ட். CASTE. காஸ்ட். ஓட். VOTE. சாதி. காஸ்ட். CASTE. ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். சாதினாலும் காஸ்ட் தான், காஸ்ட் ஓட்டிங்னாலும் அதே தான் வருது. ஓகேங்களா? அடுத்து போவோம். உச்சவரம்பு. சீலிங். CEILING. சீலிங். CEILING. உச்சவரம்புனா சீலிங். குடிமகன். சிட்டிசன். குடிமகன்னா உங்களுக்கு தெரியும், சிட்டிசன். நடத்தை விதிமுறைகள். நடத்தை விதிமுறைகள். கோட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த நடத்தை விதிமுறைகள் வரும். அத கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஆங்கிலத்துல கலைச்சொல்லா தராங்க. CODE. கோட். OOF. ஆஃப். CONDUCT. நடத்தை விதிமுறைகள். கோட் ஆஃப் கான்டாக்ட். சமூகம். கம்யூனிட்டி. கம்யூனிட்டி. போட்டி. காம்படிஷன். போட்டி. காம்படிஷன். தொகுதினா என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கன்ஸ்டிடுவன்சி. கன்ஸ்டிடுவன்சி. அரசமைப்பு. கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்பு. கான்ஸ்டிடியூஷன். சமகால. கண்டெம்பரரி. இதோட ஸ்பெல்லிங்லாம் ஏற்கனவே போட்ட வீடியோக்கள்ல நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். அதனால இப்ப ஸ்பெல்லிங்லாம் சொல்லாம போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பெல்லிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல நம்மளோட ஆட்டோ கேப்ஷன்ல அதுவே ஸ்பெல்லிங் காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோக்களை பாருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு உங்களை போல படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ கவனிங்க. அதாவது காது கொடுத்து கேளுங்க. பண்பாட்டு புரட்சி. கல்ச்சரல் ரெவல்யூஷன். கல்ச்சரல் ரெவல்யூஷன். போட்டியாளர். கண்டஸ்டன்ட். போட்டியாளர். கண்டஸ்டன்ட். குற்றவியல் வழக்கு. குற்றவியல் வழக்கு. கிரிமினல் கேஸ். குற்றவியல் வழக்குனா கிரிமினல் கேஸ். ஒட்டுமொத்த. கியூமுலேட்டிவ். கியூமுலேட்டிவ். CUMULATIVE. ஒட்டுமொத்த. குமுலேட்டிவ். சமுதாயவாதம். கம்யூனிட்டேரியனிசம். கம்யூனிட்டேரியனிசம். COMMUNITARIANISM. சமுதாயவாதம். கம்யூனிட்டேரியனிசம். கம்யூனிட்டேரியனிசம். போட்டி. கான்டெஸ்ட். வரையறை. டீலிமிட்டேஷன். DELIMITATION. வரையறை. டீலிமிட்டேஷன். வரையறை ஆணையம் அப்படின்னு என்னதுங்க?
delimitation commission, DELIMITATION, commission, COMMISSION. வரையறை ஆணையம் என்னதுங்க? டீலிமிட்டேஷன் கமிஷன். இவங்களுடைய பணி என்னதுங்க? தொகுதி மறு வரையறை பண்ணி கொடுக்கிறது. ஓகேங்களா? வரையறை ஆணையம் டீலிமிட்டேஷன் கமிஷன். மக்களாட்சி டெமோக்ரசி, மக்களாட்சி டெமோக்ரசி. டெமோக்ரசியோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு பழைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம், பார்க்கலன்னா அதை பார்த்துங்க. சச்சரவுகள், சச்சரவுகள், டிஸ்பியூட்ஸ், டிஸ்பியூட்ஸ், DISPUTES, சச்சரவுகள், டிஸ்பியூட்ஸ், சச்சரவுகள், டிஸ்பியூட்ஸ். தகுதி இழப்பு, தகுதி இழப்பு, டிஸ்குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன். வாழும் இடம், டாமிசைல், DOMICILE, டாமிசைல், வாழும் இடம், டாமிசைல். தகர்ப்பமைப்பு, தகர்ப்பமைப்பு, டீகன்ஸ்ட்ரக்ஷன், DECONSTRUCTION, டி கன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். தகர்ப்பமைப்பு, டீகன்ஸ்ட்ரக்ஷன். அழச்சூழலியல், அழச்சூழலியல், டீப் எக்காலஜி, டீப் எக்காலஜி, DEEPECOLOGY, அழச்சூழலியல், டீப் எக்காலஜி. மக்களாட்சி அரசு, மக்களாட்சி அரசு, அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? டெமோக்ராட்டிக் ஸ்டேட். மக்களாட்சி அரசு என்னதுங்க? மக்களாட்சி என்னதுங்க? டெமோக்ராட்டிக், அரசுனா ஸ்டேட், அவ்வளவுதாங்க. தேர்தல் பரப்புரை, எலெக்ஷன் கேம்பெயின், தேர்தல் பரப்புரை, எலெக்ஷன் கேம்பெயின். அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கும்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நீங்க பாப்பீங்க. எலெக்ஷன் கேம்பெயின். தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். இந்திய அரசியலமைப்பு விதி இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி எந்த விதியில சொல்றாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட் பண்ணுங்க. தேர்தல் நிதி, எலெக்ஷன் ஃபண்ட், தேர்தல் நிதி, எலெக்ஷன் ஃபண்ட். சூழலிய பெண்ணியம், சூழலிய பெண்ணியம், ஈகோ ஃபெமினிசம். ECO ஒரு கோடு போட்டுட்டு FEMINISM, ஃபெமினிசம். ஈகோ, ECO ஒரு சின்ன கோடு, ஃபெமினிசம், ஈகோ ஃபெமினிசம், சூழலியல் பெண்ணியம், ஈகோ ஃபெமினிசம். தேர்தல் எந்திரம், எலெக்ஷன் மெஷினரி, ELECTION, எலெக்ஷன் மெஷினரி. MACHINERY, தேர்தல் எந்திரம், எலெக்ஷன் மெஷினரி. தேர்தல் முடிவுகள், எலெக்ஷன் ரிசல்ட். தேர்தல் முடிவுகள் என்னதுங்க? எலெக்ஷன் ரிசல்ட். சக்சஸ்ஃபுல்லா ஒரு தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்து முடிக்குதுன்னா அதுக்கு என்னங்க வரும்? எலெக்ஷன் ரிசல்ட் வருங்க. தேர்தல், எலெக்ஷன், தேர்தல் என்னதுங்க? எலெக்ஷன். வாக்காளர் முறைமை, வாக்காளர் முறைமை, எலெக்டரேட், எலெக்டரேட். ELECTORATE, வாக்காளர் முறைமை, எலெக்டரேட். இயற்றுதல், எனாக்ட், இயற்றுதல், எனாக்ட். ENACT, அவ்வளவுதான். எனாக்ட், இயற்றுதல். செயலாட்சி அல்லது ஆட்சித்துறை, செயலாட்சி அல்லது ஆட்சித்துறை. எக்ஸிகியூட்டிவ், எக்ஸிகியூட்டிவோட ஸ்பெல்லிங் நம்ம பழைய வீடியோல சொல்லியிருக்கோம், பார்க்கலனா அந்த வீடியோவை கொஞ்சம் கவனிங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல். அதாவது நம்ம தேர்தல் வாக்களிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாக்களிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருப்பாங்க. இன்பிட்வீன் அந்த 3 நாளும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடக்கூடாது. அதாவது மக்கள்கிட்ட ஓட்டு போட்டுட்டு வெளியில வர்றவங்க கிட்ட ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வைப்பாங்க. என்னன்னா, யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நேரடி தகவல்களை கேட்காம ஒரு மாதிரி மறைமுகமா கேட்டு
ஒரு தொகுதிக்கு இவ்வளவு சராசரியான மக்கள் அப்படின்னு அவங்க கணிச்சு வச்சிருப்பாங்க. இது நிறைய தனியார் நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கல்லூரிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா எக்ஸிட் போல். அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். EXIT எக்ஸிட், POLL போல், எக்ஸிட் போல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னா என்னதுங்க? எக்ஸிட் போல். அதாவது தேர்தலுக்கு அப்புறமா தான் இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் வரும். முன்னாடியே ப்ரீ ப்ரெடிக்ஷனும் இருக்கும். ஆனா அந்த எலெக்ஷன் கரெக்டா பர்டிகுலரா நடக்கிற அந்த 3 days பிஃபோர் வரைக்கும் அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிப்பாங்க. இந்த எக்ஸிட் போல்லாம் வெளியிடக்கூடாது, கருத்து கணிப்புல வெளியிடக்கூடாதுன்ட்டு. பிரிவினைவாதம், ஃபேக்ஷனலிசம். பிரிவினைவாதம்னு என்னதுங்க? ஃபேக்ஷனலிசம். FACTIONALISM. பிரிவினைவாதம், ஃபேக்ஷனலிசம். பிரிவினைவாதம்னா என்னதுங்க? ஃபேக்ஷனலிசம். வாக்குரிமை உங்களுக்கு இருக்கா? 18 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து உங்களை ஒரு இந்திய வாக்காளரா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பிரான்சைஸ், FRANCHISE, வாக்குரிமை, பிரான்சைஸ். இதுக்கு முன்னாடி அடல்ட் பிரான்சைஸ், ஆனா இங்க வந்து பிரான்சைஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய குடிமையியல், இந்தியன் பாலிட்டி, சிவிக்ஸ் இந்த கலைச்சொற்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு கருத்துகள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஒரு லைக் அப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வீடியோவை கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. சுதந்திரமான மற்றும் நேர்மையான, ஃப்ரீ அண்ட் ஃபேர். ஏற்கனவே சொன்னேன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு. சுதந்திரமா நேர்மையான முறையில் நடக்கிறது தான் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர், சுதந்திரமான நேர்மையான, அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. FREEANDFAIR, சுதந்திரமான மற்றும் நேர்மையான, ஃப்ரீ அண்ட் ஃபேர். பெண்ணியம், ஃபெமினிசம். ஏற்கனவே ஈகோ ஃபெமினிசம்ல ஃபெமினிசமோட ஸ்பெல்லிங் நம்ம பார்த்துருக்கோம். பாலினம், ஜெண்டர், GENDER, பாலினம், ஜெண்டர். ஆனா பெண்ணா, மூன்றாவது பாலினமா அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லைங்களா அந்த எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கெல்லாம், அதுதான் பாலினம், ஜெண்டர். பொது தேர்தல் அப்படின்னா என்னதுங்க? இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா அது பொது தேர்தல். மாநில அளவுல ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா அதுவும் பொது தேர்தல். இடையில நடக்கக்கூடிய தேர்தலை நம்ம வந்து இடைத்தேர்தல், பை எலெக்ஷன் அப்படிலாம் சொல்லுவோம். பொது தேர்தல் அப்படின்னா ஆங்கிலத்துல சிவிக்ஸ் கலைச்சொல் என்னன்னா ஜெனரல் எலெக்ஷன். ஜெனரல் எலெக்ஷன், GENERAL, ஜெனரல் எலெக்ஷன், ELECTION, எலெக்ஷன். பொது தேர்தல், ஜெனரல் எலெக்ஷன். உலகமயமாக்கல், உலகமயமாக்கல். குளோபலைசேஷன், குளோபலைசேஷன். நிறைய வீடியோல குளோபலைசேஷனுக்கான ஸ்பெல்லிங் தெளிவா கொடுத்திருக்கோம். பார்க்கலன்னா பழைய வீடியோக்களை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். மேலாதிக்கம், மேலாதிக்கம், ஹெஜிமனி. இதையும் நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம். ஹெஜிமனி இதோட ஸ்பெல்லிங் சொல்லியிருக்கோம். மேலாதிக்கம், ஹெஜிமனி பார்க்காதவங்க மற்ற வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, அதை கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க. பாரபட்சமற்ற, பாரபட்சமற்ற. இம்பார்ஷல், இம்பார்ஷல், IMPARTIAL, இம்பார்ஷல், பாரபட்சமற்ற, இம்பார்ஷல். விதித்தல், இம்போஸ், விதித்தல், இம்போஸ், IMPOSE, இம்போஸ். விதித்தல்னா இம்போஸ். ஊக்கம், இன்சென்டிவ்ஸ், ஊக்கம், இன்சென்டிவ்ஸ். இந்த ஐடி கம்பெனிஸ், அப்புறம் BPO, டெலிகாலிங் அந்த ஜாப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் தருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இது, ஊக்கப்படுத்துறது, அவங்கள ஊக்கப்படுத்துறது. ஊக்கம்னா இன்சென்டிவ்ஸ். INCENTIVES, ஊக்கம், இன்சென்டிவ்ஸ். வருமான வரி, வருமான வரி. அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த அளவை தாண்டி, அந்த ஸ்லாபை தாண்டி நீங்க வருமானம் பெறீங்க அப்படின்னா நீங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அளவுகோல்ல வருமானத்தை கட்ட வேண்டி இருக்கும். அதுதான் வருமான வரி. ஆங்கிலத்துல இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. INCOME, இன்கம்.
TAX டாக்ஸ், வருமான வரினா இன்கம் டாக்ஸ். சுதந்திரமான அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திரமான அமைப்பு, அந்த அமைப்பை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா என்னதுங்க? இண்டிபெண்டன்ட் பாடி. லைக் டிஎன்பிஎஸ்சி மாதிரின்னு சொல்லிக்கலாம். சுதந்திரமான அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி. சுயேட்சை வேட்பாளர், கட்சிகளை சாராத ஒரு தனி நபர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பேர் என்னங்க? சுயேட்சை வேட்பாளர். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவர்களுக்கான அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய நிரந்தர சின்னமா இருக்காது. அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் போட்டிடுறாங்க அப்படின்னா அப்பப்ப அவங்களுக்கான சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையமாகட்டும், தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒதுக்கி தருவாங்க. சுயேட்சை வேட்பாளர்னா எந்த கட்சியும் சாராதவர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். தகவல், இன்ஃபர்மேஷன், தகவல், இன்ஃபர்மேஷன். புதுமை, இனோவேஷன், இனோவேஷன். INNOVATION, புதுமை, இனோவேஷன். அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிட்டி, அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிட்டி. கற்பனை சமூகங்கள், கற்பனை சமூகங்கள். இமேஜின்ட் கம்யூனிட்டி, IMAGINED, இமேஜின்ட். COMMUNITIES, கம்யூனிட்டிஸ். கற்பனை சமூகங்கள், இமேஜின்ட் கம்யூனிட்டிஸ். தலைமுறைகள் இடையிலான நீதி, தலைமுறைகள் இடையிலான நீதி. இன்டர்ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ், தலைமுறைகள் இடையிலான நீதி, இன்டர்ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ். INTERGENERATIONAL, இன்டர்ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ். JUSTICE, தலைமுறைகள் இடையிலான நீதி, இன்டர்ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ். ஏகாதிபத்தியம், ஏகாதிபத்தியம். இம்பீரியலிசம், இம்பீரியலிசம். IMPERIALISM, ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசம். கருவி மார்க்சிசம், கருவி மார்க்சிசம். இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம். INSTRUMENTAL, இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம். MARXISM, மார்க்சிசம். MARXISM. கருவி மார்க்சிசம் என்னதுங்க? இன்ஸ்ட்ருமெண்டல் மார்க்சிசம். நீதித்துறை, ஜுடிஷரி, நீதித்துறை, ஜுடிஷரி. அதிகார வரம்பு, ஜூரிஸ்டிக்ஷன், ஜூரிஸ்டிக்ஷன். இதுவும் சொல்லியிருக்கோம் பழைய வீடியோக்கள்ல. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம், அந்த வீடியோக்களை பாருங்க. சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர். கடன்கள், லயபிலிட்டிஸ், கடன்கள், லயபிலிட்டிஸ். LIABILITIES, கடன்கள், லைபிலிட்டிஸ், கடன்கள், லைபிலிட்டிஸ். சுதந்திரம், லிபர்ட்டி, லிபர்ட்டி. LIBERTY, சுதந்திரம், லிபர்ட்டி. வரையறுக்கப்பட்ட வாக்கு, வரையறுக்கப்பட்ட வாக்கு. லிமிட்டட் ஓட், லிமிட்டட் ஓட். உள்ளாட்சி அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம். லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். மக்களவை, மக்களவை. லோக்சபா. LOKSABA, லோக்சபா. மக்களவைனா லோக்சபா. தாராளவாதம், லிபரலிசம், தாராளவாதம், லிபரலிசம். LIBERALISM, தாராளவாதம், லிபரலிசம். பெரும்பான்மை, மெஜாரிட்டி, பெரும்பான்மை, மெஜாரிட்டி. சிறுபான்மையினர், சிறுபான்மையினர். மைனாரிட்டி, சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ்.
நகராட்சி முனிசிபாலிட்டி, நகராட்சி முனிசிபாலிட்டி. சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் எக்கானமி, MARKETECHONOMY, எக்கானமி சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் எக்கானமி. வேட்புமனு நாமினேஷன், வேட்புமனு நாமினேஷன் ஃபார்ம், NOMI NATION FORM ஃபார்ம், வேட்புமனு நாமினேஷன் ஃபார்ம். அறிவிப்பு நோட்டிபிகேஷன், அறிவிப்பு நோட்டிபிகேஷன். எதிர்மறை தாராளவாதம், எதிர்மறை தாராளவாதம். நெகட்டிவ் லிபரலிசம், NEGATIVE நெகட்டிவ், LIBERALISM எதிர்மறை தாராளவாதம், நெகட்டிவ் லிபரலிசம். இயற்கை உரிமைகள், இயற்கை உரிமைகள். நேச்சுரல் ரைட்ஸ், நேச்சுரல் ரைட்ஸ். நோக்கம் ஆப்ஜெக்டிவ், நோக்கம் ஆப்ஜெக்டிவ். அமைப்பு ஆர்கனைசேஷன், அமைப்பு ஆர்கனைசேஷன். பஞ்சாயத்து, அதாவது ஆங்கிலத்துல பஞ்சாயத்துன்னு தான் சொல்றாங்க. நாடாளுமன்றம் பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் பார்லிமெண்ட். கட்சி சின்னம் பார்ட்டி சிம்பல், கட்சி சின்னம் பார்ட்டி சிம்பல். மனுக்கள் பெட்டிஷன்ஸ், PETITIONS பெட்டிஷன். மனுக்கள் என்னதுங்க? பெட்டிஷன்ஸ். பன்மைத்துவம் புளூராலிட்டி, பன்மைத்துவம்னா புளூராலிட்டி, PLURALITY பன்மைத்துவம் புளூராலிட்டி, பன்மைத்துவம் புளூராலிட்டி. கொள்கையை உருவாக்குபவர்கள், கொள்கையை உருவாக்குபவர்கள். பாலிசி மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ். POLIC பாலிசி, POLICY பாலிசி. MAKERS மேக்கர்ஸ், MAKERS மேக்கர்ஸ். கொள்கையை உருவாக்குபவர்கள் பாலிசி மேக்கர்ஸ். கொள்கை பாலிசி, POLICY பாலிசி. அரசியல் செல்வாக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். POLITICAL பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். INFLUENCE அரசியல் செல்வாக்குனா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல்வாதி பாலிட்டிஷியன், அரசியல்வாதினா பாலிட்டிஷியன். POLITICIAN பாலிட்டிஷியன், அரசியல்வாதி பாலிட்டிஷியன். வாக்களிக்கும் நடைமுறை போலிங் ப்ராசஸ், வாக்களிக்கும் நடைமுறை என்னதுங்க? போலிங் ப்ராசஸ், அதாவது அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த பூத்துக்கு போய் நீங்க அந்த மையெல்லாம் வச்சு உங்களுடைய ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு வாக்களிக்க போவீங்க இல்லைங்களா, அதுதான் போலிங் ப்ராசஸ், வாக்களிக்கும் நடைமுறை. POLLING போலிங், POLLING PROCESS ப்ராசஸ், வாக்களிக்கும் நடைமுறைனா போலிங் ப்ராசஸ். மக்கள் விருப்பம் பாப்புலர் வில், POPULAR பாப்புலர், WILL வில், பாப்புலர் வில், மக்கள் விருப்பம் பாப்புலர் வில். பிரபலம் பாப்புலாரிட்டி, பாப்புலாரிட்டி பிரபலம். POPULARITY பிரபலம், பாப்புலாரிட்டி, பிரபலம், பாப்புலாரிட்டி. இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. முன்னேற்றம், முன்னேற்றம் ப்ரோக்ரஸ், PROGRESS ப்ராக்ரஸ், முன்னேற்றம் ப்ராக்ரஸ். பரப்புரை ப்ராப்பகண்டா, ப்ராப்பகண்டா பரப்புரை, ப்ராப்பகண்டா.
PROPAGANDA பரப்புரை propaganda. விகிதாச்சார proportional விகிதாச்சார proportional. PROPORTIONAL proportional விகிதாச்சார proportional. பதிலி பதிலி பிரதிநிதி proxy. PROXY proxy பதிலி பிரதிநிதி proxy. தேர்தலியல் cephology. PSEPHOLOGY தேர்தலியல் cephology. இங்க எஸ் சவுண்ட் தான் வருது, இருந்தாலும் முன்னாடி பி அந்த ஸ்பெல்லிங் வரும், அது வந்து சைலண்ட். ஓகேங்களா? தேர்தலியல் cephology. பொதுநலம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுநலம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுப்பதவி பப்ளிக் ஆபீஸ். பொதுப்பதவி பப்ளிக் ஆபீஸ். கட்சி அரசியல் பார்ட்டி பாலிடிக்ஸ். நாடாளுமுறை அரசாங்கம் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். PARLIAMENT பார்லிமெண்ட். ARY பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நாடாளுமன்ற நடைமுறைகள் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். பார்லிமெண்டரி ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன், அதனால ப்ரொசீஜர் மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. PROCEDURES ப்ரொசீஜர்ஸ். நாடாளுமன்ற நடைமுறைகள் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். உயர்குலத்தோர் பேட்ரிஷன்ஸ். உயர்குலத்தோர்னா யாருங்க? பேட்ரிஷன்ஸ். PATRICIANS பேட்ரிஷன்ஸ். உயர்குலத்தோர் பேட்ரிஷன்ஸ். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். PATRIOTISM நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். தனிநபர் வருமானம் per capita income. தனிநபர் வருமானம் என்னங்கிற ஆங்கிலத்துல per capita income. per 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 ஒரு சின்ன கோடு, capita CAPI capita income. INCOME தனிநபர் வருமானம், அது ஆங்கிலத்துல per capita income. PER per ஒரு கோடு, capita 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 income. INCOME தனிநபர் சுதந்திரம் personal liberty. PERSONAL personal liberty ஸ்பெல்லிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதை கவனிச்சுக்கங்க. ஆளுமை personality. PERSONALITY personality ஆளுமை personality. தனி மனித வழிபாடு personality cult தனி மனித வழிபாடு. தந்தை வழி மரபு paternalism. PATERNALISM paternalism தந்தை வழி மரபு paternalism. தந்தை வழி அரசு கோட்பாடு தோற்ற கோட்பாடு. patriarchal theory of state PATRICHAL patriarchal theory. theory of state தந்தை வழி அரசு தோற்ற கோட்பாடு patriarchal theory of state.
இயற்பியல் சட்டம், இயற்பியல் சட்டம். பிசிக்கல் லா, PHYSICAL லா, இயற்பியல் சட்டம், பிசிக்கல் லா. திட்டமிடல், திட்டமிடல், பிளானிங், திட்டமிடல்னா என்னதுங்க, பிளானிங். சாதாரண குடிமக்கள், சாதாரண குடிமக்கள், பிளபியன்ஸ், PLEBEIANS, சாதாரண குடிமக்கள், பிளபியன்ஸ். பொது வாக்கெடுப்பிலான மக்களாட்சி, பொது வாக்கெடுப்பிலான மக்களாட்சி, பிளபிசிட்டரி டெமோக்ரசி, பிளபிசிட்டரி டெமோக்ரசி, PLEBISCITARY, பிளபிசிட்டரி டெமோக்ரசி, DEMOCRACY, டெமோக்ரசி, பொது வாக்கெடுப்பிலான மக்களாட்சி, பிளபிசிட்டரி டெமோக்ரசி. பன்மைவாதம், புளூரலிசம், புளூரலிசம், பன்மைவாதம், புளூரலிசம். பன்மை தலைமை, புளூரல் எக்ஸிகியூட்டிவ், பன்மை தலைமை, புளூரல் எக்ஸிகியூட்டிவ். பன்முக இறையாண்மை கோட்பாடு, பன்முக இறையாண்மை கோட்பாடு, pluralistic theory of sovereignty, pluralistic theory of sovereignty, PLURALISTIC, pluralistic theory, THEORY of sovereignty, SOVEREIGNTY, sovereignty. பன்முக இறையாண்மை கோட்பாடு, pluralistic theory of sovereignty. அரசியல் புகழிடம், அரசியல் புகழிடம், political asylum, political, POLITICAL, political asylum, ASYLUM. அரசியல் புகழிடம்னா பொலிட்டிக்கல் அசைலம், அரசியல் அதிகாரம், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. அரசியல் மக்களாட்சி, பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, பொலிட்டிக்கல் டெமோக்ரசி. அரசியல் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் எக்கனாமி, அரசியல் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் எக்கனாமி. அரசியல் சமத்துவம், பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி. அரசியல் லட்சியம், அரசியல் லட்சியம், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. அரசியல் களப்பாடு, பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன், பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன். அரசியல் களப்பாடு, பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன். அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள். அரசியல் துருவமடைதல், பொலிட்டிக்கல் போலரைசேஷன், POLITICAL, பொலிட்டிக்கல் போலரைசேஷன், POLARIZATION, அரசியல் துருவமடைதல், பொலிட்டிக்கல் போலரைசேஷன். அரசியல் வலிமை, பொலிட்டிக்கல் பவர், அரசியல் வலிமை, பொலிட்டிக்கல் பவர். அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அரசியல் அறிவியல், நம்ம படிக்கக்கூடியது 11ஆம் வகுப்புல என்னங்க சொல்லுவாங்க, அரசியல் அறிவியல் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் இந்தியன் பாலிட்டி, சிவிக்ஸ், அந்த மாதிரி குடிமையியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசியல் அறிவியல்னா ஆங்கிலத்துல என்னங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அரசியல் சுய நிர்ணயம், அரசியல் சுய நிர்ணயம், பொலிட்டிக்கல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், POLITICAL, பொலிட்டிக்கல், SELF, செல்ஃப், ஒரு கோடு விட்டுட்டு டிட்டர்மினேஷனோட ஸ்பெல்லிங் கேட்டுங்க, DETERMINATION, பொலிட்டிக்கல் டிட்டர்மினேஷன். அரசியல் சுயநிர்ணயம், பொலிட்டிக்கல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். அரசியல் சுய நிர்ணயம், பொலிட்டிக்கல்
செல்ஃப் டிட்டர்மினேஷன், அரசியல் சமூகவியல், பொலிட்டிக்கல் சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சோசியாலஜி, SOCIOLOGY, சோசியாலஜி. பொலிட்டிக்கல் சோசியாலஜினா அரசியல் சமூகவியல். அரசியல் இறையாண்மை, பொலிட்டிக்கல் சாவரன்டி, பொலிட்டிக்கல் சாவரன்டி. அரசியல் முறைமை, அரசியல் முறைமை, பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியல் முறைமைனா பொலிட்டிக்கல் சிஸ்டம். அரசியல் கோட்பாடு, பொலிட்டிக்கல் தியரி, பொலிட்டிக்கல் தியரி. THEORY, தியரி, பொலிட்டிக்கல், அரசியல் கோட்பாடு, பொலிட்டிக்கல் தியரி. அரசியல் பாலிடிக்ஸ், குழு ஆட்சி முறை, பாலியார்கி, POLY பாலி, ARCHY பாலியார்கி, குழுவாட்சி முறை, பாலியார்கி. மக்களின் துவக்க முறை, மக்களின் துவக்க முறை, பாப்புலர் இனிஷியேட்டிவ், பாப்புலர் இனிஷியேட்டிவ். மக்களின் துவக்க முறை, பாப்புலர் இனிஷியேட்டிவ். மக்களின் கருத்து கணிப்பு, பாப்புலர் ரெஃபரண்டம், POPULAR, பாப்புலர் ரெஃபரண்டம். REFERENDUM, ரெஃபரண்டம். மக்களின் கருத்து கணிப்பு, பாப்புலர் ரெஃபரண்டம். மக்கள் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை, பாப்புலர் சாவரன்டி, பாப்புலர் சாவரன்டி. நேர்மறை சுதந்திரம், பாசிட்டிவ் லிபர்ட்டி, நேர்மறை சுதந்திரம்னா பாசிட்டிவ் லிபர்ட்டி. புரட்சிக்கு பிந்தைய நிலை, புரட்சிக்கு பிந்தைய நிலை, போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேட், போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேட், போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேட், போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேட். POST, போஸ்ட் ஒரு கோடு, ரெவல்யூஷனரி REVOLUTIONARY, ரெவல்யூஷனரி ஸ்டேஜ். STAGE, புரட்சிக்கு பிந்தைய நிலை, போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ். பிந்தைய நடத்தையியல் அல்லது பின்தோன்றிய நடத்தையியல், போஸ்ட் பிஹேவியரலிசம், போஸ்ட் பிஹேவியரலிசம். போஸ்ட் POST ஒரு சின்ன கோடு, பிஹேவியரலிசம் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேளுங்க, BEHAVIORALISM, பிந்தைய நடத்தையியல் அல்லது பின்தோன்றிய நடத்தையியல், போஸ்ட் பிஹேவியரலிசம். குடியேற்றத்துக்கு பிந்தைய அரசுகள், குடியேற்றத்துக்கு பிந்தைய அரசுகள், போஸ்ட் கலோனியல் ஸ்டேட்ஸ், போஸ்ட் கலோனியல் ஸ்டேட்ஸ். போஸ்ட் POST ஒரு கோடு, கலோனியல் COLONIAL, போஸ்ட் கலோனியல் ஸ்டேட்ஸ், STATES, குடியேற்றத்திற்கு பிந்தைய அரசுகள், போஸ்ட் கலோனியல் ஸ்டேட்ஸ். வறுமை, பாவர்ட்டி, வறுமைனா பாவர்ட்டி. புரட்சிக்கு முந்தைய நிலை, ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ், ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ், புரட்சிக்கு முந்தைய நிலை, ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேட். முகப்புரை, பிரியாம்பல், முகப்புரைனா பிரியாம்பல், முகப்புரை, பிரியாம்பல். குடியரசுத் தலைவர் முறை, பிரசிடென்ஷியல் சிஸ்டம், பிரசிடென்ஷியல் சிஸ்டம், குடியரசுத் தலைவர் முறை, பிரசிடென்ஷியல் சிஸ்டம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அழுத்த குழுக்கள், ப்ரெஷர் குரூப்ஸ், ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் சொல்லியிருக்கோம், அது பழைய வீடியோக்கள்ல இருக்கு, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்குங்க. அழுத்த குழுக்கள், ப்ரெஷர் குரூப்ஸ். தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன், பிரிவென்டிவ் டிடென்ஷன், பிரிவென்டிவ், PREVENTIVE, பிரிவென்டிவ். டிடென்ஷன், DETENTION, தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஆரம்ப நிலை பொது உடைமை, பிரிமிட்டிவ் கம்யூனிசம், பிரிமிட்டிவ். PRIMITIVE,
COMMUNISM primitive communism 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 ஆரம்ப நிலை பொதுவுடைமை primitive communism சலுகைகள் privileges முன்னேற்றவாதம் progressivism முன்னேற்றவாதம்னா progressivism 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 முன்னேற்றவாதம் progressivism முதன்மையான prominent பாதுகாப்பிலான மக்களாட்சி productive democracy பாதுகாப்பிலான மக்களாட்சி productive democracy productive democracy democracy பாதுகாப்பிலான மக்களாட்சி productive democracy நடைமுறைப்படுத்துதல் promulgation நடைமுறைப்படுத்துதல்னா promulgation promulgation நடைமுறைப்படுத்துதல் promulgation உளவியல் psychology psychology உளவியல் psychology உளவியல்னா psychology பொதுக்கருத்து public opinion இந்த எக்ஸிட் போலுக்கெல்லாம் இதுதான் சொல்லுவாங்க பொதுக்கருத்துன்னு பொதுத்துறை public sector public public sector public sector பொதுத்துறை வாங்கும் திறன் சமநிலை purchasing power parity purchasing power parity parity வாங்கும் திறன் சமநிலை purchasing parity பின்நவீனத்துவ பெண்ணியம் post modern feminism post modern modern feminism feminism பின்நவீனத்துவ பெண்ணியம்னா post modern feminism ஆணாதிக்கம் patriarchy ஆணாதிக்கம்னா patriarchy பின்காலனிய பெண்ணியம் post colonial feminism post colonial colonial feminism feminism பின்காலனிய பெண்ணியம் post colonial feminism நேர்மறை உரிமைகள் positive rights நேர்மறை உரிமைகள் பின்நவீனத்துவம் post modernism modernism பின்நவீனத்துவம் அப்படின்னா post modernism post modernism தனிப்பட்ட வாதம் particularism தனிப்பட்ட வாதம்னா particularism particularism தனிப்பட்ட வாதம் particularism ஆதியில் இருந்து primordial primordial ஆதியிலிருந்து primordial பாட்டாளி வர்க்கம் proletariat பாட்டாளி வர்க்கம் proletariat நேர்மறை தாராளவாதம்
பாசிட்டிவ் லிபரலிசம், நேர்மறை தாராளவாதம், பாசிட்டிவ் லிபரலிசம், தத்துவ அரசின்மைவாதம், philosophical anarchism, philosophical anarchism, philosophical, philosophical, anarchism, தத்துவ அரசின்மைவாதம், philosophical anarchism. ஒதுக்கீடு, கோட்டா, ஒதுக்கீடுன்னு என்னதுங்க, கோட்டா. கோட்டாக்கு ஸ்பெல்லிங் நம்ம பழைய வீடியோல கொடுத்திருக்கோம், அதை கவனமா கேட்டுக்குங்க. தரநிலை முறைகள், தரநிலை முறைகள், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், QUALITATIVE, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், METHODS, மெத்தட்ஸ், தரநிலை முறைகள், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். தகுதிநிலை முறைகள், தகுதிநிலை முறைகள், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், QUANTITATIVE, குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், METHODS, தகுதிநிலை முறைகள், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அரை கூட்டாட்சி அரசு, quasi federal state, quasi federal state, QUASI ஒரு கோடு, FEDERAL, federal, state, STATE, அரை கூட்டாட்சி அரசு, quasi federal state. நீதிமுறை சார்புடைய, நீதிமுறை சார்புடைய, QUASI, quasi, JUDICIAL, judicial, quasi judicial, நீதிமுறை சார்புடைய, quasi judicial. மாநிலங்களவை, ராஜ்யசபா, மாநிலங்களவை என்னங்க சொல்லுவாங்க, ராஜ்யசபா. அங்கீகாரம், ரெக்கக்னிஷன், அங்கீகாரம்னா ரெக்கக்னிஷன். சீர்திருத்தங்கள், ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள், ரிஃபார்ம்ஸ். வட்டாரம் அல்லது பிராந்திய, ரீஜனல், வட்டாரம் அல்லது பிராந்திய, ரீஜனல். ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட், ரெகுலேட். மதம், ரிலிஜன். பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்டேஷன். இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். ஆதாரங்கள், ரிசோர்சஸ், ஆதாரங்கள், ரிசோர்சஸ். தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆபீசர், RETURNING, ரிட்டர்னிங் ஆபீசர், OFFICEI. OFFICER, ஆபீசர். தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆபீசர். உரிமை, ரைட். இனப்பாகுபாடு, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனப்பாகுபாடு. தீவிர மக்களாட்சி, ராடிக்கல் டெமோக்ரசி, RADICAL, ராடிக்கல் டெமோக்ரசி, DEMOCRACY, தீவிர மக்களாட்சினா என்னதுங்க, ராடிக்கல் டெமோக்ரசி. மெய்யான இறையாண்மை, ரியல் சாவரன்டி, மெய்யான இறையாண்மை என்னதுங்க, ரியல் சாவரன்டி. மெய்யான விருப்பம், மெய்யான விருப்பம், ரியல் வால், ரியல் வால். மெய்மைவாதம், ரியலிசம், மெய்மைவாதம்னா ரியலிசம். பகுத்தறிவு, ரீசன், பகுத்தறிவு, ரீசன். திரும்ப அழைத்தல் முறை, திரும்ப அழைத்தல் முறை, ரீகால் சிஸ்டம், ரீகால் சிஸ்டம். ஏற்பு, ரெக்கக்னிஷன், ஏற்பு, ரெக்கக்னிஷன். மக்கள் ஒப்பம், ரெஃபரண்டம், மக்கள் ஒப்பம்னா ரெஃபரண்டம். வட்டார கூட்டணிகள், ரீஜனல் அலைன்சஸ்.
REGIONAL regional, ALLIANCE alliances, NCES வட்டார கூட்டணிகள், regional alliances, மத அடிப்படைவாதி, religious fundamentalist, RELIGIOUS religious fundamentalist, FUNDAMENTALIST மத அடிப்படைவாதினா religious fundamentalist. மத சிறுபான்மையினர் religious minorities, மத சிறுபான்மையினர். மறுமலர்ச்சி renaissance, RENAISSANCE மறுமலர்ச்சினா renaissance. பிரதிநிதி representative, பிரதிநிதினா representative, பிரதிநிதித்துவ மக்களாட்சி representative democracy, பிரதிநிதித்துவ மக்களாட்சி representative democracy, பிரதிநிதித்துவ அரசாங்கம் representative government, பிரதிநிதித்துவ அரசாங்கம் representative government. குடியரசு ரிப்பப்ளிக், குடியரசுனா ரிப்பப்ளிக். தலைகீழ் பாகுபாடு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், REVERSE ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், DIS டிஸ், CRIMINATION தலைகீழ் பாகுபாடு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். பதவி விலகுதல் ரெசிகினேஷன், ரெசிகினேஷன், RESIGNATION பதவி விலகுதல் ரெசிகினேஷன். பொறுப்புடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. புரட்சி ரெவல்யூஷன். சொல்லாட்சி ரெட்டரிக், REHTORIC ரெட்ரிக் சொல்லாட்சி. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், RIGHTAGAINST against exploitation, EXPLOITATION சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னதுங்க? ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி, RIGHT ரைட் to equality, EQUALITY ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை. மத சுதந்திரத்திற்கான உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மத சுதந்திரத்திற்கான உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம். உயிர் வாழும் உரிமை ரைட் டு லைஃப். தனி உரிமை ரைட் டு பிரைவசி. வலதுசாதி லட்சியவாதம் ரைட்ஸ் ஐடியாலஜி, வலதுசாரி லட்சியவாதம் ரைட்ஸ் ஐடியாலஜி. சட்டத்தின் ஆட்சி ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், RIGID ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், CONSTITUTION கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தின் ஆட்சி ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். ஆளும் வர்க்கம் ரூல் ஆஃப் லா, தீவிர பெண்ணியம்னா ரூலிங் கிளாஸ்,
தீவிர பெண்ணியம் ரூலிங் கிளாஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நெகிழா அரசமைப்பு இருங்க, இங்க கொஞ்சம் ஒரே ஒரு தனியுரிமை ரைட் டு பிரைவசி, தனியுரிமை ரைட் டு பிரைவசி. ஓகேவா? தீவிர பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து ரேடிக்கல் ஃபெமினிசம். ரேடிக்கல் ஃபெமினிசம், தீவிர பெண்ணியம், ரேடிக்கல் ஃபெமினிசம். RADICAL ரேடிக்கல் ஃபெமினிசம். FEMINISM ரேடிக்கல் ஃபெமினிசம். ஓகே, அட்டவணை. அட்டவணை ஷெட்யூல். அட்டவணைனா ஷெட்யூல். SHEDUL SHEDULE அட்டவணை ஷெட்யூல். SHEDULE அட்டவணை ஷெட்யூல். பட்டியல் இனத்தவர் ஷெட்யூல் காஸ்ட். SHEDULE CAST பட்டியல் இனத்தவர்னா யாருங்க? ஷெட்யூல் காஸ்ட். பழங்குடியினர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். SHEDULE TRIBES ட்ரைப்ஸ். பழங்குடியினர்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இடங்கள் சீட்ஸ் பிணைத்தொகை செக்யூரிட்டி டெபாசிட். SECURITY செக்யூரிட்டி. DEPOSIT செக்யூரிட்டி டெபாசிட்னா என்னதுங்க? பிணைத்தொகை. சமூக செயற்பாட்டாளர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சமூக செயற்பாட்டாளர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். மாநில சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். துணைக்கண்டம் சப்கான்டினென்ட். என்ன புவியியல்ல வந்ததெல்லாம் வருது அப்படின்னு பாக்குறீங்களா? இந்தியா ஒரு துணைக்கண்டம் தானே, அதனால இங்கேயும் வரும் துணைக்கண்டம் சப்கான்டினென்ட். கண்காணிப்பு சூப்பரண்டெண்டன்ஸ். SUPERINTENDENCE கண்காணிப்பு. சூப்பரண்டெண்டன்ஸ். சத்தியாகிரகம் அப்படியே சத்தியாகிரகம் எழுதுறாங்க, அவ்வளவுதான். பட்டியலினத்தவர் அல்லது பழங்குடியினர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தனித்தனியா, இப்ப சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பிரிவினைவாதம் செஷனிசம். SECESSION பிரிவினைவாதம்னா செசனிசம், மதச்சார்பற்ற அரசு. செக்யுலர் ஸ்டேட் மதச்சார்பின்மை. செக்யுலரிசம் சுயாட்சி செல்ஃப் ரூல். இறையியல் கல்லூரி செமினரி. இறையியல் கல்லூரினா செமினரி. மூத்த குடிகள் சீனியர் சிட்டிசன்ஸ். மூத்த குடிகள்னா யாருங்க? சீனியர் சிட்டிசன்ஸ். அதிகார பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பிரிவினை. சேவைத்துறை சர்வீஸ் செக்டார். கூட்டத்தொடர்கள் செஷன்ஸ். SESSIONS கூட்டத்தொடர்கள்னா செஷன்ஸ். சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி. SIMPLE சிம்பிள். MAJORRTY சாதாரண பெரும்பான்மை. சிம்பிள் மெஜாரிட்டி. ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை. அடிமை முறை ஸ்லேவரி.
பரப்பெல்லை ஸ்கோப் ஸ்கோப் SCOPE ஸ்கோப் பரப்பெல்லை ஸ்கோப் சமூக செயல்முனைவு சோசியல் ஆக்டிவிசம் சமூக செயல்முனைவுங்கிறது என்னங்க சொல்றாங்க சோசியல் ஆக்டிவிசம் சமூக தன்னாட்சி சோசியல் அட்டானமி சமூக தன்னாட்சிங்கிறது என்னங்க சொல்றாங்க சோசியல் அட்டானமி சமூகத்தின் வழிந்த மாற்றம் சமூகத்தின் வழிந்த மாற்றம் சோசியல் கோஹெஷன் SOCIAL சோசியல் கோஹெஷன் COERCION சமூகத்தின் வழிந்த மாற்றம் சோசியல் கோஹெஷன் சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்த கோட்பாடு சோசியல் கான்ட்ராக்ட் தியரி சமூக ஒப்பந்த கோட்பாடு சோசியல் கான்ட்ராக்ட் தியரி சமூக ஒப்பந்தவியலாளர்கள் சோசியல் கண்ட்ராக்சுவலிஸ்ட் சமூக ஒப்பந்தவியலாளர்கள் சோசியல் கண்ட்ராக்சுவலிஸ்ட் சமூக மக்களாட்சி சோசியல் டெமோக்ரசி சமூக மக்களாட்சின்னு என்னதுங்க சோசியல் டெமோக்ரசி சமூக மக்களாட்சி சமூக சமத்துவம் சோசியல் ஈக்குவாலிட்டி சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா நம்ம பக்கம் வந்துட்டாங்க பாத்தீங்களா சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் சமூக இயக்கங்கள் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் நிறைய மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சா ஞாபகம் இருக்கா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்னு சோசியல் மூவ்மெண்ட்ஸ் சமூக நிலை சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு வேலை வாங்குற வரைக்கும் எப்படி இருப்பீங்க அப்படியே தாழ்வா இருப்பீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே கெத்தா ப்ரௌடா இருப்பீங்க அதான் அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து உயருது சோசியல் ஸ்டேட்டஸ் என்னதுங்க சமூக நிலை சமூக முரண்மை சோசியல் சிஸ்டம் சமூக முரண்மை சோசியல் சிஸ்டம் சமதர்மவாதம் சோசியலிசம் சமதர்மவாதம் என்னதுங்க சோசியலிசம் சமதர்மத்திலான மக்களாட்சி சோசியலிஸ்டிக் டெமோக்ரசி சமதர்மத்திலான மக்களாட்சி சோசியலிஸ்டிக் டெமோக்ரசி சொசைட்டி மேன்மை அரசு சாஃப்ட் ஸ்டேட் மென்மை அரசு சாஃப்ட் ஸ்டேட் இறையாண்மை சாவரன்டி இது அடிக்கடி வருது கண்டிப்பா கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு காத கவனமா தீட்டி கேளுங்க சபாநாயகர் ஸ்பீக்கர் உத்வேகம் ஸ்பிரிட் உத்வேகம் என்னங்க ஸ்பிரிட் அரசியல் சார்ந்த அரசு பதவி முறை ஸ்பாயில் சிஸ்டம் SPOIL ஸ்பாயில் சிஸ்டம் SYSTEM சிஸ்டம் அரசியல் சார்ந்த அரசு பதவி முறை ஸ்பாயில் சிஸ்டம் நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுனா ஸ்டாண்டிங் கமிட்டி மாநில சட்டப்பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி STATE ஸ்டேட் LEGIS LATIVE லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ASS EMBLY அசம்பிளி மாநில சட்டப்பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்னதுங்க ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு செயல்பாட்டு அணுகுமுறை ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அப்ரோச் கட்டமைப்பு செயல்பாட்டு முறை ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அப்ரோச் இயற்கை நிலை ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அரசற்ற நிலை ஸ்டேட்லெஸ்னஸ் அரசு ஸ்டேட் வாக்குரிமை சஃப்ரேஜ் SUFFRAGE வாக்குரிமை அங்க என்ன பண்ணோம் வேற ஒண்ணு பார்த்திருக்கோம் கவனமா அதையும் இதையும் சேர்த்து தெளிவாருங்க வாக்குரிமைனா
சஃப்ரிஜ் நிலையான வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். உச்சி மாநாடு சமிட் உச்சி மாநாடுனா சமிட். மேற்பார்வை சூப்பர்விஷன் சூப்பர்விஷன். மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர். வல்லரசு நாடுகள் சூப்பர் பவர்ஸ் சூப்பர் பவர்ஸ். உயர்வு தன்மை சுப்பீரியாரிட்டி உயர்வு தன்மை சுப்பீரியாரிட்டி. முக்கூட்டு உடன்படிக்கையா முக்கூற்று ஏரணம் சிலோஜிசம் முக்கூற்று ஏரணம் சிலோஜிசம் அப்படின்னு சொல்றாங்க. SYLLOGISM சிலோஜிசம். முக்கூற்று ஏரணம் சிலோஜிசம். தொழிற்சங்கவாதிகள் சிண்டிகலிஸ்ட். SYNDICALISTS தொழிற்சங்கவாதிகள் சிண்டிகலிஸ்ட். முரண்மை அணுகுமுறை முரண்மை அணுகுமுறை. சிஸ்டம் அப்ரோச் முரண்மை அணுகுமுறை என்னதுங்க? சிஸ்டம் அப்ரோச். இதெல்லாம் அரசியல், அதாவது அரசு துறை சார்ந்த கலைச்சொற்கள்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கவனமா கேளுங்க, தூங்காதீங்க. முரண்மை அணுகுமுறை சிஸ்டம் அப்ரோச். தர்க்க முறை சிஸ்டம் ஆஃப் லாஜிக் சிஸ்டம் ஆஃப் லாஜிக். மேலோட்டமான சூழலியல் மேலோட்டமான சூழலியல். ஷாலோ எக்காலஜி ஷாலோ எக்காலஜி. SHALLO ஷாலோ SHALLOW எக்காலஜி. ECOLOGY எக்காலஜி. மேலோட்டமான சூழலியல் என்னதுங்க? ஷாலோ எக்காலஜி. சீனமயமாக்கல் சினிஃபிகேஷன் சினிமயமாக்கலா சினிஃபிகேஷன். SINIFICATION சினமயமாக்கல் சினிஃபிகேஷன். பிரிவினைவாதம் செசனிசம் செசனிசம் இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பிரிவினைவாதம் செசனிசம். நிலையான முன்னேற்றம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சமூக நல அரசு சோஷியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சமூக நல அரசு சோஷியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். கட்டமைப்பிலான மார்க்சிசம் இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் என்னங்க? கட்டமைப்பிலான மார்க்சிசம் கட்டமைப்பிலான மார்க்சிசம் ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம். பதவி காலம் டென்யர் TENURE டென்யூர். பதவி காலம்னா டென்யூர். நிலப்பரப்பு டெரிட்டரி. புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பகுதியில டெரிட்டரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லியிருக்கோம், அதை கவனமா கேட்டுங்க. நிலப்பரப்புனா டெரிட்டரி. மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம். இது வரைக்கும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது துறை சார்ந்த கலைச்சொற்கள் 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி, குடிமையியல், சிவிக்ஸ் எப்படினாலும் சொல்லலாம். அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு கமெண்ட்டையும் சொல்லிட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஷேர் அப் பண்ணிட்டு அப்படியே லைக்கையும் கொடுத்துட்டு தொடர்ந்து வாங்க கேட்போம். வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி. நன்னறிக்கு புறம்பான அன்எத்திக்கல். நன்னறிக்கு புறம்பான என்னதுங்க? அன்எத்திக்கல். நியாயமற்ற அன்ஃபேர் நியாயமற்ற அன்ஃபேர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அர்பன் லோக்கல் பாடி. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு என்னதுங்க? அர்பன் லோக்கல் பாடி. கற்பனையிலான சமதர்மம் யூட்டோப்பியன் சோசியலிசம். EUTOPIAN யூட்டோப்பியன் சோசியலிசம். SOCIALISM சோசியலிசம். கற்பனையிலான சோசியலிசம் கற்பனையிலான சமதர்மம் யூட்டோப்பியன் சோசியலிசம். பிரபஞ்சவாதம் யூனிவர்சலிசம் பிரபஞ்சவாதம் யூனிவர்சலிசம். UNIVERSALISM யூனிவர்சலிசம் பிரபஞ்சவாதம் யூனிவர்சலிசம்.
இந்திய குடியரசு துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, விதான் சபை, சட்டமன்ற கீழவை, விதான் சபான்னு ஆங்கிலத்திலையும் சொல்றாங்க. விதான் சபா சட்டமன்ற கீழவை, விதான் சபான்னு ஆங்கிலத்திலையும் சொல்றாங்க. வாக்காளர் பட்டியல், ஓட்டர்ஸ் லிஸ்ட். வாக்காளர் பட்டியல் என்னதுங்க? ஓட்டர்ஸ் லிஸ்ட். வாக்குகள், ஓட்ஸ். நகரின் உட்பிரிவு, வார்டு. இல்லைன்னா என்ன சொல்றாங்க? குடும்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடும்புங்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குடும்புனா என்ன? வார்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குடும்புனா கலைச்சொல் என்ன அப்படின்னு தமிழ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரு வார்டு. தமிழ்ல குடும்பு, ஆங்கிலத்துல வார்டு. நலிவுற்ற பிரிவினர், வீக்கர் செக்ஷன்ஸ், வீக்கர் செக்ஷன். திரும்ப பெறுதல், வித்ரால், வித்ரால். சான்றாய்வு, நெறிப்படுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் செட்டியராரி, WRIT ஆஃப் CERTIORARI, சான்றாய்வு நெறிப்படுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் செட்டியராரி. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், WRIT OF ஆஃப் HABEAS, ஹேபியஸ் கார்பஸ், CORPUS, கார்பஸ். ஆட்கொணர்வு நீதி பேராணை என்னதுங்க? ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். கட்டளை அல்லது செயலுறுத்து நீதி பேராணை, ரிட் ஆஃப் மேண்டமஸ், WRIT MANDAMUS, மேண்டமஸ். கட்டளை செயலுறுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் மேண்டமஸ். தடை நீதி பேராணை, ரைட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். உரிமை ஏது நீதி பேராணை, ரிட் ஆஃப் கோஆரண்டோ, ரிட் ஆஃப் கோஆரண்டோ, QUO WARRANTO, கோஆரண்டோ. உரிமை ஏது நீதி பேராணை, ரிட் ஆஃப் கோஆரண்டோ. எழுதப்பட்ட அரசமைப்பு, எழுதப்பட்ட அரசமைப்பு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். வெள்ளை மனிதனின் சுமை கடமை, ஒயிட் மேன் பர்டன், ஒயிட் மேன் பர்டன். பாத்தீங்களா? ஒயிட் மேன் பர்டன் இங்க வந்து முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல், இந்தியன் பாலிட்டி, சிவிக்ஸ் இல்லைன்னா குடிமையல் எதுனாலும் சொல்லிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு கலைச்சொற்களையும் ஒரே வீடியோல, பெரிய வீடியோல பார்த்து முடிச்சிட்டோம். தயவு செஞ்சு உங்களுடைய காதுகளை தீட்டி வச்சு இந்த கலைச்சொற்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இதுல இருந்து நிறைய கலைச்சொற்கள் வருகின்ற தேர்வுகளுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருந்தாலும் சரி, தமிழ் ஸ்கோரிங் டெஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதுல இருந்து வரும், கண்டிப்பா வரும். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, நல்லா காதை கவனமா கொடுத்து கேளுங்க. உங்களோட நண்பர்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்றது மூலமா அவங்கள நீங்க படிக்க வைக்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். ஓகே, நமக்கு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு புத்தம் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.